கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதிராக நடந்திருக்கிறது அல்லது நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்புறது கஷ்டமாக இருக்குது இல்லையா? சில நேரங்களில். ஏன்னா வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளை ரொம்ப நேசிக்கிற நபர்களால் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை யாராவது தப்பாக புரிஞ்சுருக்கிறாங்களா? அவங்க பிள்ளைங்க, உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரர்கள், கூட பிறந்தவர்கள் தவறாக புரிஞ்சுருக்கிறாங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களா? அல்லது அப்படி தப்பாக புரிஞ்சவங்களை அப்படி கைவிடப்பட்ட நிலையை உணர்ந்துருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலையை சந்திச்சிருக்கிறீங்களா? இல்லை உங்களை பற்றின தவறான குற்றச்சாட்டுகள், உங்களை பற்றி பல இடங்களில் போய் தப்பாக குற்றம் சொல்லி அவதூறு பரப்பி அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறீங்களா? இல்லைன்னா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை சந்தித்து இருக்கிற பணம்லாம் போய் ஒரு பைசா கூட இல்லைங்க, எல்லாம் காலி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு விட்டாங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறீங்களா? இப்படிலாம் பல்வேறு சூழ்நிலையை சந்தித்து அப்படியே வாழ்க்கையின் அடிமட்ட நிலைக்கு போன மாதிரி கைவிடப்பட்ட நிலையில் இனிமேல் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, உயர முடியுமா, வாழ்க்கை நல்லா இருக்குமா, நான் எழுப்பி வர முடியுமா, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி, ஒரு குழப்பம், பயம், கவலை இதெல்லாம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா? நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான சூழ்நிலையை வாழ்க்கையில் அநேகர் சந்திக்கிறார்கள். ஒருவேளை உங்களையும் இதில் ஏதாவது ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியோடு இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற ஒரு நிலையில் திகச்சு போய் நிற்கிற சூழ்நிலை கூட சந்திச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள், நாம் ஏற்கனவே பாடினபடி தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து பாதுகாத்து நமக்கு முன்பாக சென்று நம்மளை பலப்படுத்தி தைரியத்தை கொடுத்து திட நம்பிக்கையை கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார். அதனால தான் பாடணும், அவர் கிருபை என்றும் உள்ளது, நெருக்கப்பட்டால் கூட அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை சூழ்ந்து வந்து அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற நிலையில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதனால தான் பாடணும், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்று சொல்லி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சந்திக்கிறோம். எல்லா நேரத்துலையும் வாழ்க்கை நல்லா போகிறது இல்லை. நான் அடிக்கடி யோசேப்பை பற்றி உதாரணமாக சொல்கிறது உண்டு இல்லையா? யோசேப்பினுடைய வாழ்க்கை நிறைய நேரங்கள் நமக்கு ஒரு பெரிய முன் உதாரணமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, தப்பே பண்ணாமல் தண்டிக்கப்படுறான். தப்பே பண்ணாமல் அது கூட பிறந்தவர்களாலேயே பொறாமை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை இழந்து போகிறான். சூழ்நிலையை பார்த்தா என்னங்க, கடவுளை கைவிட்டாரா? அப்படி நல்லா தானே இருந்தான் இவன், கடவுள்லாம் வேறு எனக்கு சொப்பனம் காண்பித்தார, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா, நல்லா உயரு அப்படிலாம் சொன்னார். நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, ஆண்டவர் இப்படிலாம் எனக்கு வாக்கு பண்ணினாரே, வாக்கு தத்தமெல்லாம் என்னாச்சு அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் பல நேரங்களில் உண்டாகுது. ஏற்கனவே வாக்கு தத்தங்களை பற்றி நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன். சில நேரம் வாழ்க்கையின் பிரச்சனை எப்படி வருது, ஒரு பிரச்சனை போனோன்னா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனோன்னா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை, இப்படி சூழ்நிலைகள் நாம் சந்திக்க நேரிடுகிறது இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கிறான். நல்லா வீட்டில் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக திருப்தியாக வாழ்ந்துட்டு இருந்தவன் திடீர்னு சகோதரர்களுடைய பொறாமையினாலே கூட பிறந்தவங்க பாருங்கள், கூட பிறந்து அவர்களோட தான் வாழுகிறான், அவர்கள் இவனை அடிமையாக வச்சு போடுறாங்க. அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் யோசித்து பார்க்க முடியலை. ஏன்னா அப்படிப்பட்ட அடிமைத்தனம்னா இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து உங்களை யாரும் அடிமையாக போய் எங்கேயும் யாரையும் உங்களை வித்துற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. அதனால் நம்ம அதை அந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் அது ரொம்ப ஒரு மோசமான நிலைமை. வேலைக்கு எங்கேயோ அனுப்பி விடலை, இன்றைக்கி வேலையின் நிமித்தமாக இங்கேருந்து பல இடங்களுக்கு போகிறாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் இவன் அடிமையாக விற்கப்படுகிறான்.
அடிமைக்கு எந்த உரிமையும் கிடையாது பாருங்க. அப்போ அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திக்கிறான். அப்போ அவனுடைய உணர்வுகள், அவன் மனசு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 17 வயசு பையன், கூட பிறந்தவங்க அண்ணன்மார்கள், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், பண்டம் பலகாரம்லாம் கொடுத்துட்டு வரலான்னு சந்தோஷமாக வந்தால் அவனை பிடிச்சி அடிமையாக விற்றுட்டாங்க. கொஞ்சம் சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. நல்லது செய்யணும் தான் வந்தான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்தான். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவன் மேலே இருந்த கோபத்தில், வெறுப்பில், பொறாமையில் அவனை அடிமையாக விட்டுட்டாங்க. அவனுடைய உணர்வு ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கும் இல்லையா பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த மோசமான அனுபவங்களின் மத்தியில் அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலையும், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனும் அப்படிப்பட்ட அந்த ஒரு உணர்வு அவனுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு பாருங்க. அடிமையாக விற்று குழியில் தூக்கி போடுறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ கஷ்டப்பட்டு சின்ன பையன் பாருங்கள், அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவன் அனுபவிச்சதே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனும் அதை உணர்றான். பரவாயில்ல, குழியில் தூக்கி போட்டாங்க, கஷ்டமாக தான் இருக்குது, வலிக்குது, கூட பிறந்த அண்ணங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வலிக்குது. ஆனால் என்னை உண்டாக்கின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்புறம் அடிமையாக போகிறான். அங்கேயும் பாருங்கள் பல்வேறு சிக்கல், குழப்பம். ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு? ஒருவேளை அவனுக்குள்ளே 1008 கேள்வி வந்திருக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு? நான் என்ன பண்ணேன்? இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தானே வந்தேன், இவங்களுக்கு நல்ல பண்ட பலகாரம் கொடுக்க தானே வந்தேன், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கள சந்திக்கிறதுக்கு தானே வந்தேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு பண்ணாங்க இவங்க? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படிலாம் என் வாழ்க்கை போகுது? அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு குழப்பம், தெரியல. நான் ஆண்டவரை தானே நம்பியிருக்கிறேன். நம்ம கூட அப்படி யோசிக்கலாம். ஆண்டவரை தான் நம்பியிருக்கிறேன், ஒழுங்காக சபைக்கு போகிறேன், வார்த்தையை கேட்குறேன், ஆண்டவரை தான் நம்பிட்டு இருக்கிறேன், பைபிள்லாம் படிக்கிறேன், அவருக்காக ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன், ஊழியெல்லாம் பண்ணுறேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக போகலை? ஏன் நான் விரும்புகிற மாதிரி போகலை? நான் ஊழியம் பண்ணணும்னு நினச்சேன், ஊழியத்தில் நல்லா இருக்கும்னு நினச்சேன், அது ஏன் சரியாக வாய்க்க மாட்டேங்குது? நல்லா வேலை பண்ணி அவருக்காக தான் ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் ஏன் நான் விரும்புகிற மாதிரி நல்ல விதமாக ஏன் போகலை? அப்படின்ற கேள்விகள் நமக்கும் எழும்பியிருக்கலாம், அவனுக்கும் அப்படி தான் எழும்பியிருக்கும். பல்வேறு குழப்பத்தின் மத்தியில் தான் அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஆனால் அதன் மத்தியில் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் இந்த சூழ்நிலை வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பட் ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் என்ன இப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு தெரியும். ஏதோ நடந்துருச்சு, ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் தேவன் செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை, இதன் மத்தியில் கர்த்தர் எனக்காக ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்னு உறுதியாக நம்புகிறான். நாம் அப்படி தான் நம்பணும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பல்வேறு விதமாக நடந்துருச்சு. சில நேரத்தில் நமக்கே கேள்வி வருது, சில நேரத்தில் மற்றவங்க கேள்வி கேட்குறாங்க, உனக்கே அப்படி ஆச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. உனக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாதுல்ல அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். என்கிட்ட அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு பரிதாபமாக நம்மகிட்ட கேட்பாங்க. ஆனால் அவங்களால எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனால் உதவி செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த சூழ்நிலை மத்தியில், இந்த மோசமான அடிமைத்தனத்தின் மத்தியில் கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்து என் வாழ்க்கையை, எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சந்தேகமே இல்லாமல் உறுதியாக விசுவாசித்தான் யோசேப்பு. அது அவனுடைய வாழ்க்கையின் முடிவில் அப்படியே நடந்தது. அதை தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ என் அரண்மனைக்கு 39லேருந்தே வாசிக்கிறேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இது இவனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனத்தில் தேவன் கொடுத்த இவன் வாழ்க்கை குறித்த தரிசனம். நீ உயர்ந்திருப்ப, உன்னை எல்லாரும் வந்து பணிந்து கொள்வாங்க, உன் வீட்டில் உள்ளவங்களாம் பணிந்து கொள்வாங்க. அந்த வார்த்தை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே லிட்டரலாக வந்து நிறைவேறுது. ஆனால் அதன் மத்தியில் இத்தனை வருஷம், ஒரு 13 வருஷம் அவன் கஷ்டப்படுறான் பாருங்கள். அந்த கஷ்ட காலம்தான் நிறைய நேரத்தில் நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன் அப்படி நடக்குன்னு பல கேள்விகளும் குழப்பங்களும் வருது. ஆனால் நான் என்ன விரும்புகிறேன், இதன் மத்தியில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் என் கூட இருக்கிறாரு. என்னை ஜெயிலில் போட்டாலும் என் கூட அவர் தான் இருக்கிறாரு. என்னை யாராவது குற்றப்படுத்தினாலும் அவர் என் கூட தான் இருக்கிறாரு. என்னை அவமானப்படுத்தினாலும் அவர் என் கூட தான் இருக்கிறாரு. என்னை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, பொறாமப்படுறாங்க, எனக்கு விரோதம் ஏதாவது பிளான் பண்ணுறாங்க,
ஆனால் இது எல்லாவற்றின் மத்தியிலும் என்னை அழைத்த என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தால் போதும், அந்த விசுவாசம் இருந்தால் போதும் பாருங்கள், நாம் அதன் மத்தியில் தொடர்ந்து முன்னேறி போக முடியும். ஏன்னா இவனுக்கு யோசிப்புக்கு அந்த உணர்வு தான் இருந்தது. நான் நிறைய நேரத்தில் யோசிச்சது உண்டு, இப்படிலாம் நம்ம இருந்திருப்போமா அப்படின்றது தெரில. ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன் நம்ம கூட தேவன் இருக்கிறார் பாருங்க. சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், இந்த மற்ற பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு, அது எவ்வளோ பெருசு அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணணும். யோசேப்பின் நம்மையும் குறித்து இன்னொரு விஷயம் நான் யோசித்தது உண்டு பாருங்கள். யோசேப்பு வாழ்ந்த நாட்களில் அவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், கஷ்டம்தான், உண்மைதான். ஆனால் அவனுடைய மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் இல்லையோ அப்படின்னு என்னை பற்றி நான் யோசித்தேன். இன்றைக்கி பாருங்கள், சோசியல் மீடியா இருக்கிற மனிதர்கள் பல்வேறு ரீதியில் கூட இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அதிகமாக நம்முடைய மனதை திசை திருப்புகிற காரியம் சோசியல் மீடியா. ஒரு பிரச்சனை வருது, அதை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆனால் அவரை பார்க்காம என்ன பண்ணிடுறோம், அந்த நேரத்தில் கொஞ்சம் வலிக்குது, கஷ்டமாக இருக்குல்ல, அதை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் போய் எதையாவது ஒன்று பார்த்துட்டு அதில் டைம் அப்படியே போக்கிடுறோம். அதனால் கர்த்தர் கூட இருக்கிறாருன்றதே மறந்துடுறோம், அந்த உணர்வு இல்லாமல் போயிடுது. ஆனால் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அதனால் கர்த்தர் கூட இருக்கிறாருன்ற உணர்வுக்குள்ளே டக்குன்னு போயிடுறான் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய நிலைமையை நன்றாக அறிந்த தேவன் நம்ம நிலைமைக்கு இறங்கி நமக்கு அவர் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்றத திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதனால் என்ன பண்ண வேண்டும், யோசேப்பு செய்தது போல் கொஞ்சம் உட்கார்ந்து கடவுளோட பேசணும். என்ன பண்ணணும், என் சகோதரர்கள் என்ன மாதிரி பொறாமப்பட்டு விற்றுட்டாங்க, உண்மைதான். நான் இங்கே கஷ்டப்படுறேன், உண்மைதான். எனக்கு என் உணர்வு மனசெல்லாம் வலிக்குது, உண்மைதான். ஆனால் இதன் மத்தியில் கர்த்தர் எனக்கு ஏதோ செய்கிறாரு, நான் அதை நம்புகிறேன். அவர் என் கூடயே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அப்பா கூடயே இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு அதான் வாக்கு பண்ணார், நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றி உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு வாக்கு பண்ணார். எங்கள் அப்பாவுக்கு அதை அப்படியே செஞ்சார். யாக்கோபு யோசேப்புக்கு அதை சொல்லியிருப்பான் பாருங்க. எங்கள் அப்பாவுக்கு அதை செய்த தேவன் அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் எனக்கு செய்வார். எனக்கு சொன்னதை, எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும் அளவும் அவர் என்னை கைவிடுவதில்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையினால அவர் ஒன்றும் என்னை கைவிட்டுற போகிறதில்லை, இவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இதன் மத்தியில் தேவன் எனக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். அதை முடிவில் அவன் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறான். ஆரம்பத்தில் ஒருவேளை அவனுடைய ப்ராக்டிக்கலாக யோசிச்சோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், குழப்பமாக இருந்திருக்கும், உண்மைதான். ஆனால் முடிவில் நல்லா புரிஞ்சிருப்பான் பாருங்கள். கடைசியில் அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பினிடத்தில் பேசும்போது சொல்கிறான். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தில், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் மோசமான சூழ்நிலையை பாசிட்டிவாக எடுக்கிறான் பாருங்க. நீங்கள் என்னை விற்று போட்டீங்க, அடிமையாக விற்று போட்டுட்டீங்க, அதனால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, அது உங்களுக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க, இல்லை நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு கஷ்டப்படாதீங்க. உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு, அநேக ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த கொடிய பஞ்ச காலம் ஒன்று வரப்போகுதுன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு உங்கள் மூலமாக என்னையே அவர் விற்றுட்டாரு, இது கர்த்தர் பண்ண வேலை அப்படின்னு பாசிட்டிவாக எடுக்கிறான். நீங்கள் என்னை விற்றுட்டேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவர் என்னை உங்கள் மூலமாக அனுப்பியிருக்கிறாரு எகிப்துக்கு அப்படின்றான். உன் வாழ்க்கை எப்படி பாசிட்டிவாக பார்க்குறோம் பாருங்க. கர்த்தரை முன் வச்சு கர்த்தர் கூட இருக்கிறாருன்ற உணர்வு இருந்தால் தான், கர்த்தரை நம்பினா தான் இப்படிப்பட்ட பாசிட்டிவ் உணர்வு வரும். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையை சந்திக்கும் போது, அந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொள்ளும் போது, அதே மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறவர்களை காப்பாற்றும்படி நம்மை அவர் முன்பாக அனுப்புகிறார் அப்படின்ற பாசிட்டிவான ரீதியில் நீங்கள் அதை எடுப்பீங்களா? நான் அப்படி தான் எடுக்கிறேன். ஒரு பையன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் பாருங்கள். ஊழியத்தில் நான் ஊழியத்தில் சில விஷயங்களை ஸ்ட்ரகிள் ஆகி, சில நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழம்பி, பண விஷயத்தில் கஷ்டப்பட்டு, பல்வேறு விதத்தில் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே குழம்பிலான்னு இருக்கும்போது ஒரு பையன் இடத்துல ஊழியத்தை குறித்து சில ஆலோசனை கேட்டான். அப்போ நான் சொன்னேன்,
மற்றவங்க சொல்கிறதான் கேட்காத, கர்த்தர் உனக்கு என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் உட்காந்து டைம் எடுத்துப்பார். மற்றவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு நிறைய விஷயம் தோணும், சோசியல் மீடியா பார்க்குறதுனால நிறைய விஷயம் தோணும், அதெல்லாம் முன்வைக்காத. ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. அப்போ முடிவில் அவன் ஒரு விஷயம் சொன்னான், ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்களே, உண்மையிலே எனக்கு வந்து அது என்னை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா நானும் போய் இப்படி தானே மாட்டிட்டு தவிச்சிட்டு இருப்பேன், கஷ்டப்படுவேன். நீங்கள் வந்து பரவாயில்ல அவனும் கஷ்டப்பட்டுட்டு வரட்டும்னு சொல்லாமல் எனக்கு இந்த மாதிரி சரியான ஆலோசனை கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொன்னான் பாருங்கள். எனக்கு அது ரொம்ப அந்த நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், இது அவனுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் புரிஞ்சது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக எடுக்கணும். நிறைய கஷ்டத்தை நிறைய பாடுகளினோட நம்ம ஒரு வேளை வந்திருக்கலாம். ஏன்னா வாழ்க்கையே இப்படியே போயிட்டுருக்குது, இவ்வளோ மாதமாக போயிட்டு இவ்வளோ வலியும் வேதனையும் அடைஞ்சு தானே நான் என் வாழ்க்கையை வாழணுமா, ஏன் கர்த்தரை தானே நம்பிட்டு இருக்கிறேன் நான், ஆனால் ஏன் இவ்வளோ கஷ்டம் எனக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், அநேக ஜனங்களை காப்பாற்றும்படி இந்த மாதிரியான கஷ்டத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதபடி இருக்கிற ரொம்ப பலவீனமாக இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படி, அவங்கள காப்பாற்றும்படி தேவன் நம்மை முன்னாக அனுப்பினார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? பாருங்கள், நான் படித்த நாட்களில் ஸ்கூலில் எவ்வளோ அடிச்சிருக்கிறாங்க, வீட்டில் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு அடி அடித்தா திட்டுனா கூட அவங்களால தாங்க முடியல, அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒர்க் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஊழியத்தில் கூட அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறேன். அப்போ எப்படி அந்த மாதிரி ஆட்களை சின்ன திட்டினா கூட தற்கொலை பண்ணுற ஆட்கள்லாம் பார்க்குறோம். நியூஸ் பார்த்தா அன்றைக்கி மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு அம்மா திட்டினதுக்கு 10வது படிக்கிற பிள்ளை போய் தற்கொலை பண்ணுது. அதை கூட ஹேண்டில் பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் சொல்கிறேன், நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன், நிறைய அடி வாங்கியிருக்கிறேன், நிறைய காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன், நிறைய ப்ரெஷர் ஏண்டா இருக்கிறோன்ற அளவுக்குலாம் உணர்ந்துருக்கிறேன். ஆனால் அதனோடலாம் போனது அநேகரை காப்பாற்றும்படி, இதை ஹேண்டில் பண்ண முடியாதபடி தற்கொலை பண்ணணும்னு போயிடுறாங்கல்ல, அவர்களை காப்பாற்றும்படி இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன். கர்த்தரை என் கூடயே இருந்து என்னை நடத்தி வந்திருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையை கூட நீங்கள் அப்படி பார்க்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற, உங்களோட கனெக்ட் ஆகிருக்கிற அநேகரை காப்பாற்றும்படி பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏன் இப்படி உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் சொல்லுங்கள். கர்த்தர் அநேகரை காப்பாற்றும்படி இந்த மாதிரி உங்கள் மூலமாக, யார் மூலமாக நமக்கு தவறு நடந்திருக்கலாம், நம்ம தப்பு பண்ணல, யாரோ பண்ணதுனால நமக்கு தவறு நடந்திருக்கலாம். யோசேப்புக்காக தான் நடந்துச்சு, கூட பிறந்தவங்களாலேயே தவறு நடந்துருச்சு. ஆனால் அதை அவங்களே காப்பாற்றுறதுக்காக பயன்படுத்திட்டார் பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தப்பு பண்ணவங்களே நீங்கள் காப்பாற்றுற அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். இப்படி அதை பாசிட்டிவாக எடுங்க. அப்போ என் வாழ்க்கை என்னங்க ஆகுறது, உங்கள் வாழ்க்கையும் அவர் நன்மையாக முடிவு பண்ணுகிறார். இவன் வாழ்க்கையின் நோக்கத்தை, தரிசனத்தை நிறைவேற்ற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்தும் தேவனுக்கு அற்புத விதமான நோக்கங்களும் திட்டங்களும் தரிசனங்களும் இருக்கிறது. அப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதெல்லாம் ஏதோ தேவ சித்தம் இல்லாமல் நானாக தப்பிச்சு யோனாவை போல் வந்துட்டோம் போல இருக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. யோனா கூட கர்த்தர் இருந்தாரே, எல்லாம் தெரிஞ்சு டெலிபரேட்டாக வேணும்னே தப்பிச்சு ஓடுறான், வேற படத்துக்கு போகிறேன், அவங்க அழிஞ்சு நாசமாக போட்டோம் அப்படின்னு போகிறான். அவங்க கூட கர்த்தர் இருந்தால் அவனை கொண்டு போய் 4 வாரத்தில் ஒரு பிரசனத்தை பண்ண வச்சு தேசத்தையே ரசிக்கிறார், ஒரு தேசத்தையே காப்பாற்றுறாரு, ஒரு நாட்டையே காப்பாற்றுறாரு. நான் சொல்கிறேன், நம்ம மூலமாக அதெல்லாம் செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கைக்கு அவர் ஒரு அற்புதமான நோக்கத்தை வச்சுருக்கிறார். நம்மளை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, நம்ம மூலமாக அநேகரை காப்பாற்றுவது தேவனுக்கு திட்டமாக இருக்கிறது. அதனால் உங்கள் மோசமான அனுபவம், பிரச்சனை, கவலை, நெருக்கம், இதன் மத்தியில் அதையே பற்றி யோசித்து திங்க் பண்ணி கவலைப்படுற உணர்வுக்கு, பயத்தின் உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்ற உணர்வுக்கு அதிகமான இடம் கொடுங்க. உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்கலாம், நம்பிக்கை அளிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே வெளிப்படையாக ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், உங்களுக்குள்ள இயேசு இருக்கும்போது உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவுக்குள்ளாக சகல ஞானமும் அறிவும் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள்ளாக அடங்கியிருக்கிறது. தெய்வத்துவத்தின் சகல பரிபூரணமும் இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது. அந்த இயேசுவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆகவே நமக்கு தேவையான எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது. அவரிடத்துலேருந்து நாம் அதை பெற்று அனுபவிக்க முடியும். எதுவுமே இல்லைங்க அப்படின்ற நிலையை நம்ம பற்றி அப்படி நினைக்கவே கூடாது. பாருங்கள், 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அதை வைத்து 5000 பேருக்கு போஷித்து
12 கூடைகள் மீதம் எடுத்த அதே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க, அந்த தேவனே இருக்கிறாரு. வெறும் எம்டி படகை, எம்டியாக இருந்த வெறுமையாக இருந்து தன்னுடைய படகை தேவனிடத்தில் கொடுத்த பேதுருவுக்கு அதை படகு அமிழத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக நிரம்ப மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் உங்கள் படகுல கொஞ்சம் எடுத்து போடுங்கன்ற அளவுக்கு இவன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு அதே இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையை, இந்த நெருக்கமான கஷ்டமான வாழ்க்கையை அற்புத விதமாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக, மற்றவங்களும் ஆசீர்வாதமாக, அவங்களுக்கு மாற்றுறது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அதை என்ன செய்ய முடியும்? தேவனால் செய்ய முடியும். பாருங்கள், ஒருபோதும் அப்படியே அந்த தரித்திரத்திலே இருந்துருவோம், கஷ்டத்திலே இருந்துருவோம், கடன்லே இருந்துருவோம். தேவைகள் ஏதோ இன்னைக்கு இப்படியே டெய்லி அன்றாட வேலையை செஞ்சு இப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏதோ வாய்க்கும் கைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை போகாது. எல்லோருக்கும் அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்த அதே ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக இன்றைக்கு இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால அந்த உணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாய் வெற்றி அடைவது, செழிப்பது, முன்னேறுவது, சாக போகிற அநேகரை காப்பாற்றுவது நிச்சயம். உங்களை கொண்டு அந்த தேவன் கண்டிப்பாக செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தினால கரை புரண்டு ஓட செய்ய முடியும். இயேசு பாருங்க, வாழ்ந்தபோது அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி திரிந்து நன்மைகளை செய்து கொண்டே இருந்தார். சுகத்தை கொடுத்துட்டு இருந்தார், சாப்பாடு கொடுக்குறாரு, பணத்தை கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் மேலே பாவ மன்னிப்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், தம்முடைய ஜீவனையே கொடுத்துட்டே இருந்தார். பாருங்க, அந்த இயேசு நம்ம கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், அவர் இருக்கிறதுனால அவர் மூலமாய் உண்டாயிருக்கிற எல்லா நன்மைகளும், அந்த பரலோக ஆரோக்கியம், ஆசீர்வாதம், பலன், ஜீவன் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து பழிக்கும். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வாழும்படி அவர் செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஏனென்றால் எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் யோசேப்போட இருந்தார்னா நம்ம கூட இருக்கிறார். யோசேப்பு அப்படி தான் சொன்னான், எங்க ஆபிரகாம் எங்கள் தாத்தா கூட இருந்தார், ஈசாக்கு தாத்தா கூட இருந்தார், எங்கள் அப்பா யாக்கோபு கூட இருந்தார், அதே தேவன் என் கூட இருப்பார். எப்படி நம்புறான் பாருங்க. அப்படி தான் நம்பியிருக்கிறான் அவன். எங்கேருந்து அவனுக்கு அந்த நம்பிக்கை வந்தது? என் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்ற உணர்வு எங்கேருந்து வந்துச்சு? எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு தேவன் சொல்லும்போது, உங்கள் அப்பா கூட நான் இருந்தால் உன் கூட நான் இருப்பேன், உங்கள் அப்பா வீட்டுக்கு திரும்ப வரப்போணும்னு சொன்னார். பாருங்கள், இப்படி தான் அவன் திங்க் பண்ணுறான். நாமும் அப்படி தான் யோசிக்க வேண்டும். அவங்க கூட இருந்த அதே தேவன் என் கூடயும் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பில் மாற்றமே இல்லை. பாருங்கள், அப்போ அன்னைக்கு யோசேப்பு கூட இருந்தவர் உங்கள் கூடயும் இருக்கிறார். உங்களை ஒரு அற்புதமான, ஒரு உயர் ரகமான, ஒரு நன்மையான, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழும்படி, உங்களை உயர்த்தும்படி உங்கள் கூடவே இருந்து உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். அந்த பரிபூர்ணமான வாழ்க்கையை நீங்கள் காண்பீங்க. மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் காண்பீங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், உங்களுக்கு தேவன் சொன்ன எல்லா நன்மைகளும், ஆசீர்வாதங்களும், வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் நிறைவேறுவதை காண்பீர்கள். அதனால் சொல்கிறேன், இதுவரைக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலையும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு நெருக்கத்திலையும், ஒவ்வொரு கஷ்டத்துலையும் கூடவே இருந்து வந்த அதே தேவன் இனிமேலும் உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்கள் கூடவே அப்படியே என்ன செய்வார்? வந்துக்கிட்டே இருப்பார். எதுக்கு வர்றாரு? இந்த சூழ்நிலை, இந்த நெருக்கம், இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இது எல்லாத்தையும் அப்படியே நன்மையாக முடிய பண்ணி, யோசேப்பு சொல்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் எனக்கு எல்லாம் பண்ணீங்க, ஆனால் இதெல்லாம் உங்களுக்கும் நன்மையாக இருக்கும்படி, அநேகரை காப்பாற்றும்படி என்ன கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு. நீங்களும் பாசிட்டிவாக பேசுவீங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை எனக்கு நிறைய பேர் பண்ணாங்க, அவங்கக்கிட்டே போய் சொல்லுவீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, பரவாயில்லைங்க, இதெல்லாம் உங்களுக்கே நன்மையாக முடிவுபடிபடி கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார், என்னை உயர்த்திட்டார், மேன்மைப்படுத்திட்டாருன்னு சொல்லுவீங்க. அதை பார்த்து அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிப்பட்ட இருதயம் வருமா அப்படின்னு அவங்களே தேவனண்டையில் திரும்புவாங்க. இதெல்லாம் நடக்கும். நான் இப்படி தான் யோசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கேளுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வாழ எனக்கு உதவி செய்யுங்க. யோசேப்பை போல நானும் அப்படி பார்க்கணும். என்னுடைய சூழ்நிலையின் மத்தியில் இதை பாசிட்டிவாக பார்க்கணும். இப்போ நான் ஒருவேளை ஒரு கீழான நிலையில் இருக்கலாம், மற்றவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். என்ன உனக்கு கர்த்தர் அப்படி சொன்னாருன்னு சொன்னியே, இப்போ என்ன இப்படி இருக்கிற நீ அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். நான் சொல்கிறேன்,
அதன் மத்தியில் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லுகிறவங்களுக்கே நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு உங்களை உயர்த்துவார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரோ என்கிற சந்தேகப்படுகிற சூழ்நிலையின் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட தான் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் நம்புகிறோம். யோசேப்பின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உணர்வுள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரை இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீர். இதில் நிலைத்திருக்க உதவி செய்யும். நாங்கள் போகிற எல்லா சூழ்நிலையும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்பட போகிறீர். எங்களுக்கு நீர் சொன்ன எல்லாம் நிறைவேறும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம். அதை நோக்கி நாங்கள் பயணிக்க போகிறோம். தைரியமாக நம்பிக்கையோடு பயணிக்க போகிறோம். என்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை உயர்த்தும்படி, நன்மை செய்யும்படி எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபை பெருகுவதாக. நீர் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துவதாக. உம்முடைய சமூகம் முன்பாக செல்லுவதாக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பலப்படுத்தும் சத்தியத்தை ஞாபகப்படுத்துவீராக. இந்த சத்தியம் அவர்கள் வாழ்க்கையின் அனுபவமாக ஒவ்வொரு நாளும் மாறட்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.